செவ்வாயோட குணாதிசயங்கள் என்ன, செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க. அந்த செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், பராக்கிரமம், வீரம், ஆளுமை, ஆன்மீகம், கோபம், வேகம், நான் தான் என்கிற எண்ணம், டாமினேஷன், பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், இப்படிதான் ஒரு வாழ்வார். 2 சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தா ஒரு வேலையை தூக்கி போட்டு வந்துடுறது. போடா நீயாகட்டும் பொழப்பாகட்டும், உன்னை நம்பியெல்லாம் நான் இல்லைடா அப்படின்ட்டு வர்றாங்க இல்லையா, அது செவ்வாய் சூரியன். இதுவே ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, இப்போ சூரியனுடன் நம்ம மனோகாரனான சந்திரன் இணைந்திருந்தால் இவங்களுக்கு பொதுவாகவே ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் சார். இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் வேகமாக ஓட்டுறதுக்கு பிடிக்கும். செவ்வாய் குரு சேர்க்க இவங்களுக்கு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அதே போல் ஒபிசிட்டி, உடம்பு போட்டுரும், சாப்பிட தெரியாமல் சாப்பிடும், வயிறு போடுறது, தொப்பை போடுறதெல்லாம் செவ்வாய் குரு தான். செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்தா சார் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அது பஞ்சாயத்து ஜாதகம் சார். கல்யாண வாழ்க்கையில் இந்த கல்யாண வாழ்க்கையில் அந்த பொண்ணு பஞ்சாயத்தை சந்திக்காமல் இருக்காது. இப்போ செவ்வாயுடன் சனி இணைந்திருந்தால் இது மாதிரியான ஒரு கொடுமை உலகத்திலே யாருக்கு வரக்கூடாது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில் பிறந்தவங்க ஊழ்வினை குற்றம்னு பேர் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் அவினாஷி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ ஒவ்வொரு கிரகங்களுடைய இணையும் கிரகங்கள் என்னென்ன பலன் கொடுக்கும், ஒரு ஜாதகத்தில் நமக்கு 2 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற பார்க்குங்க சார். அதில் செவ்வாயை நம்ம இந்த பதிவில் எடுத்துக்கலாங்க சார். பொதுவாக செவ்வாய் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான கிரகமாக தான் தெரியும். செவ்வாயோட குணாதிசயங்கள் என்ன, செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க சார். கண்டிப்பாக. பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். செவ்வாய் எப்போவுமே செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியோட அதிபதி, 8வது ராசியோட அதிபதி, அதாவது மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி. செவ்வாய் உச்சமாகிற வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது வீடான மகரத்தில், செவ்வாய் நீசமாகிற வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது வீடான கடகத்தில். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடுகள், இப்படி தான் இருப்பார். அந்த செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், பராக்கிரமம், வீரம், ஆளுமை, ஆன்மீகம், கோபம், வேகம், நான் தான் என்கிற எண்ணம், டாமினேஷன், பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், இப்படி தான் ஒரு வாழ்வார். செவ்வாய் இதை இது அதே போல் மனசில் ஒன்றும் இருக்காது. படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு 5வது நிமிஷத்தில் மன்னிப்பு கேட்குறதும் செவ்வாய் தான். இந்த மேசராசி, விருச்சிக ராசி, மேச லக்னம், விருச்சிக லக்னம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிடுவாங்க ஃபோர்ஸாக, கடைசியில் மன்னிப்பு கேட்பாங்க 5 நிமிஷத்தில். இதெல்லாம் செவ்வாயோட குணம். செவ்வாய்னா சகோதர சகோதரிகளை குறிக்கிறது. நம்ம உடம்புல ஓடுற பிளட் இருக்கு இல்லைங்களா, பிளட்டை குறிக்கிறது செவ்வாய் தான். அதே போல் எலும்புகள், ஸ்ட்ராங்கான பகுதிகள் நம்ம உடம்புல எலும்புகள், பற்கள், நகம், எதெல்லாம் நம்ம உடம்புல ஆயுதமாக இருக்கோ அதெல்லாம் செவ்வாய். அப்போ நகம் ஆயுதமாக இருக்கும், பல் ஆயுதம், ஒன்றை கடித்து சாப்பிட்லாம். இந்த புருவம் பாருங்கள் வில்லு மாதிரியே இருக்கும், இது ஆயுதம்தான். ஸோ அப்போ அந்த புருவத்துக்கும் செவ்வாய் தான் காரணம், தைரியத்துக்கு செவ்வாய் தான் காரணம், கோபத்துக்கு செவ்வாய் தான் காரணம், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் செவ்வாய் தான் காரணம். சூடாக டீ கொடு, சூடாக ஃபுட்டு கொடு, சூடாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் செவ்வாய் தான் காரணம். இவங்க இப்படி தான் லைஃப்பில் வாழ முடியும். இப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு மனிதனுக்கு வேணுமா அப்படின்னா வேணும். 9 கிரகமும் வேணும் சார். 9 கிரகம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. அதோட கதிர்வீச்சுகள் நமக்கு ஆழமாக இருந்தால் தான். ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அந்த பாசிட்டிவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக 9 கிரகத்தோட ஆசீர்வாதமும் வேணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செவ்வாயோட ஆசீர்வாதம் நிறைய வேணும். அப்போ தான் மண், மனை, வீடு, வாசல், பூமி, கனரக வாகனங்கள், பெரிய இயந்திரங்கள், இதெல்லாம் செவ்வாயோட ஆளுமை. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா பெரிய தொல்லை. அப்போ செவ்வாய்க்கு எந்தெந்த கிரகம் கனெக்ஷன் ஆகும்போது, சேர்ந்து இருக்கும்போது, கூட்டு கிரகமாக இருக்கும்போது அவர் என்னென்ன வேலையை பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாங்க சார். இப்போ செவ்வாயுடன் சூரியன் இணைந்திருக்கு ஒருவர் ஜாதகத்தில் அப்படிங்கும்போது அவருக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்குங்க சார்? 2மே ராஜ கிரகங்கள் தான். ஒன்று தளபதி, இன்னொன்று ராஜா. 2 சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா ஒரு வேலையை தூக்கி போட்டு வந்துடுறது. போடா நீயாகட்டும் பொழப்பாகட்டும், உன்னை நம்பியெல்லாம் நான் இல்லைடா அப்படின்ட்டு வர்றாங்க இல்லையா, அது செவ்வாய் சூரியன். இதுவே ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அற்ப மாங்கல்ய தோஷம், அற்ப மாங்கல்யம்னு சொல்கிறாங்க. அது துலா லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு தான் மேக்சிமம் பொருந்தும், மற்ற லக்னங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா மகரத்துக்கு 8 கூடையவன் சூரியன்,
பாதகாதிபதி செவ்வாய். துலாமுக்கு வந்து பாதகாதிபதி சூரியன், மாரகாதிபதி செவ்வாய். அப்போ 2 பேர்த்துக்கு சூரியன் செவ்வாய் இணைஞ்சால் தான் அதிக தொந்தரவு ஒழிய மற்ற லக்னங்களுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனாலும் சூரியன் செவ்வாய் ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் ஒரு உறவை 10 நிமிடத்தில் காயப்படுத்தி 15வது நிமிஷத்தில் உறவை அறுத்து நீயும் இல்லை நானும் இல்லை, உனக்கு எனக்கு நீ ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறது சூரியன் செவ்வாய். இது தந்தையோட ஜாதகத்தில் இருக்குன்னா அவர் கண்டிப்பாக மகனுக்கோ மகளுக்கோ சொத்து சேர்த்து வச்சுருவார். உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுருவீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்க வந்து கோயில் கட்டுறது, அரசியலில் இருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கிறது, அரசாங்க வேலையில் குடும்பத்தில் யாராவது இருக்கிறது, கோயிலுக்காக நிலந்தாடம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவங்க லேண்டு வாங்கும்போது கவனமாக வாங்கணும். இல்லைன்னா அரசாங்கம் வந்து அதில் வந்து ஏதாவது வேலைகள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகம். இது கோயில் நிலமாக இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல அரசுக்கு சொந்தமான நிலமாக இருக்கலாம், இப்படியெல்லாம் வரும். அப்போ இவங்க லேண்டு வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபக்கார சாமியாக இருக்கும், இல்லை ஆண் தெய்வமாக இருக்கும், இல்லை முருகரை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. வீட்டிலேயே வந்து முருகர் பேர் கொண்டவங்க இருப்பாங்க, சிவகுமார்னு பேருடையவங்களாம் இருப்பாங்க சூரியன் செவ்வாய்க்கு. சிவராஜ், சிவகுமார் இந்த பேருடையவங்களாம் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்ல முடியும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் தான். சூரியன் செவ்வாய்க்கு வந்து பரிகார கோயிலை வந்து சுவாமிமலை முருகரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சுவாமிநாதனே பேருடையவங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீடு, யாராவது தெரிஞ்சவங்க பாருங்கள், யாராவது ஒரு சுவாமிநாதன் பேருடையவங்க அந்த இதில் வந்து உங்களுக்கு லிங்க் ஆவாங்க. அதே போல் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் ஜெயா, ஜெயலட்சுமி, ஜெயந்தி இந்த பேருடையவங்களும் பெண்களில் வந்துடுவாங்க. இப்படி சூரியன் செவ்வாய்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சூரியன் செவ்வாய்ங்கிறது ஒரு ஆளுமையான ஒரு விஷயம், இவங்களை வெல்ல முடியாது. கண்டிப்பாங்க சார். இப்போ சூரியன் செவ்வாய் இருக்கவங்க எல்லாமே ஒரு நல்ல இடத்துல தான் கட்டாயம் சார். இப்போ சூரியனுடன் நம்ம மனோகாரனான சந்திரன் இணைந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? இவங்களுக்கு பொதுவாகவே ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் சார். சூரியன் செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தால் ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். வாகன பிரியர்கள், விவசாய நிலம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டி வாழணும்னு ஆசைப்படுவாங்க. வாழ்நாளில் ஒரு நாளாவது தோட்டம், வீடு, வாகனம் பெரிய அளவில் அழகாக அலங்காரமாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் எல்லாம் வேகமாக ஓட்டுறதுக்கு பிடிக்கும். சகோதர சகோதரிகள் மேலே பாசமாக இருப்பாங்க. இவங்க சகோதரனோ சகோதரியே இருந்தால் இவங்களுக்கு இடம் மாதிரி முன்னேறுவாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஜாதகரும் ஜாதகியோ அல்லது கோபக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு உப்பு, ஊறுகாய், அப்பளம் உணவில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் முதல் சொத்து விரயமாயிரும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் முதல் சொத்து விரயமாகிடும். சொத்தில் வில்லங்கம் இருக்கும், தாயாருக்கு சர்ஜரி இருக்கும், ஜாதகருக்கே ஏதாவது கீழே மேலே விழுகிறது, ஒரு தையல் போடுறது, சர்ஜரி, வாகன விபத்து நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு இருக்கும் செவ்வாய் சந்திரன் இருந்தால். ஆனால் செவ்வாய் சந்திரன் வந்து சந்திரமங்கல யோகம்னு நம்ம சொல்லுவோம். அன்னதரித்திரம், ஆடை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு. வீடு, இடம், நிலம், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, வாகனம், கூப்பிடுற இடத்துல ஒரு வேலைக்காரங்க, ஒரு மரியாதையான வாழ்க்கை, சமுதாயத்தில் இன்னொருத்தர்கிட்ட கையேந்தாத வாழ்க்கை பூரா செவ்வாய் சந்திரன் கொடுத்துரும். இவங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி இந்த வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சுபிட்சமான முன்னேற்றத்தை அது கொடுக்கும். கண்டிப்பாங்க சார். இப்போ செவ்வாயுடன் புதன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? புதன் வந்து வித்யாகாரகன், செவ்வாய் வந்து கூர்மை. அப்போ அவங்களுக்கு அறிவு எப்படி இருக்கும்? கூர்மையாக இருக்கும். அந்த அறிவு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்போ செவ்வாய் புதன் யாருக்கு சேர்ந்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா கிஃப்ட்டுங்க இது. எப்படின்னா விளையாட்டு ஆர்வம் இருக்குங்க, நாலேஜாக இருப்பாங்க, ஆர்ட் ஓவியம் வரைகிறதுல விருப்பமாக இருப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், கஷ்டமான சப்ஜெக்டை ஈஸியாக படிக்கிறதுக்கு தோணும். கெமிக்கல், அதே போல் மெடிக்கல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, மேக்ஸு, அக்கௌண்ட்ஸு இந்த படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு, அதே போல் கெமிக்கல் படிப்பு படிக்கிறதுக்கு இதெல்லாம் செவ்வாய் புதன் தான். இவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இயற்கையாகவே லா படிக்கிறதுக்கும் பிடிக்கும், லா படிக்கிறதுக்கு, காவல்துறைக்கு போகிறதுக்கு பிடிக்கும், அரசு பணிக்கு போகிறதுக்கும் பிடிக்கும், மத்திய கவர்மெண்ட் வேலைக்கு, மத்திய அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கும் செவ்வாய் புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா இந்த சர்க்கிள்லையாவது ஆளுகளாவது இருப்பாங்க, கூட இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பேர்கள்னு பார்த்திங்கன்னா வெங்கடேஷ், வெங்கடாச்சலம், பெருமாளோட பேர்கள் ஸ்ரீமன், நாராயணன், அதே போல் ஜெயபாலாஜி, பாலாஜி, சீனிவாசன், கோவிந்தராஜ், கோபாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, ஜெயராமன், ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், இதெல்லாமே செவ்வாய் புதன்.
இதெல்லாம் வந்து பெயர்களெல்லாம் நாம் கண்டுபிடிக்கலைங்க. மறைந்த தெய்வத்திரு நெல்லைக்கே வசந்தன் ஐயா அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இந்த பெயர்களை வைத்து இந்த கிரகங்களை வைத்து ஒரு மனிதனுக்கு பெயர் எடுக்கும் முறை வந்து என்கேவி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஐயா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேங்க. ஐயாவோட சிஸ்டத்தை நம்ம கற்றுக்கிட்டதுனால இதை சொல்ல முடியுது. இது என்னோட கண்டுபிடிப்பு இல்லை, இது எனக்கு தெரியாது, அவர்களுடைய சிஸ்டம்ங்கிறனால இதை சொல்ல முடியுது. ஏன்னா நம்ம இதை சொல்லும்போது அவர் பேரை சொன்னால் தான் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு அதான் மரியாதை. அதனால தான் அதை அவரை சேர்த்தியே சொல்கிறோம். இந்த நேரத்தில் அவரை நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, எப்போவுமே நினச்சிட்டு தான் இருப்போம். ஸோ மீடியாவில் சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா உலக அறிந்தவர் அவர். பல நாடுகளுக்கு போய் பல அதிபர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தவர். இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் அவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் உண்டு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் புதன் சேர்ந்திருக்கும் போது ஒரு மனிதனுக்கு வந்து அறிவுங்க, நாலேஜு பக்காவாக இருக்குது சார். இந்த செவ்வாய் புதன் ஒருத்தர் வந்து இந்த பூமியில் பொழைக்கலினா வேறு ஒருத்தருமே வாழ முடியாது சார். இவங்க கூட இருக்காங்க, செவ்வாய் புதன் உங்களோட நண்பர்களாக இருக்காங்க, அறிவோடு இருக்காங்க, ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்கன்னா அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளை விட 2 வயசு சின்னவங்களாக கூட இருப்பாங்க, ஆனால் அறிவு நாலேஜ் நல்லாயிருக்கும் செவ்வாய் புதனுக்கு வந்து. அதே போல் இவங்களுக்கு படிப்பில் வந்து ஒரு பிரேக் ஆகிறது, படிக்கும்போது ஒரு சிரமங்கள் வர்றது, பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வரும் சார். அதே போல் படிக்கும்போது வந்து இவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு, அவச்சொல், அசிங்கம், அரியர் வைக்கிறது, கொஞ்சம் ஏதாவது உடல்நிலை விபத்தில் நான் படிக்க போக முடியல, பிரேக் எடுத்து தான் போனேன்னு சொல்கிறது, இதெல்லாம் செவ்வாய் புதனோட வேலை. குறிப்பாக பார்த்தசாரதி பெருமாள். செவ்வாய்னா மீசை சார், புதன்னா பெருமாள் சார். மீசை வச்சிருக்கிற பெருமாள் பார்த்தசாரதி தான் சார். அப்போ பார்த்தசாரதி திருவல்லிக்கேணியில் இருக்காங்க உங்களுக்கு சென்னையில். அவரை கூட நீங்கள் போய் வழிபடலாம். வழிபடும்போது உங்களுக்கு ஒரு மன திருப்தி, மனநிறைவு கிடைக்கும். அறிவு சார்ந்த பெருமக்கள் இவங்கள்லாம் அறிவால் அனைவரையும் கட்டி போட்டு விடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை செவ்வாய் புதன். கண்டிப்பாங்க சார். இப்போ செவ்வாயுடன் குரு இணைந்திருந்தால் அந்த ஜாதகோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குங்க சார்? ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கிரக அமைப்பு சார். இவங்களுக்கு கண்டிப்பாக சின்ன லெவலில் சொத்து வச்சுருந்தாலும் மதிப்புமிக்க சொத்தாக இருக்கும் சார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க சொத்துக்களுடைய மதிப்பு உயரும் சார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு காணி நிலமாவது வாங்கிக்குவாங்க சார் செவ்வாய் குரு சேர்க்க. இவங்களுக்கு வந்து மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கொழுப்பு கட்டிகள் உடம்புல வரும் சார். அதே போல் ஒபிசிட்டி, உடம்பு போட்டுரும், சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு வயிறு போடுறது, தொப்பை போடுறதெல்லாம் செவ்வாய் குரு தான். இவங்களுக்கு எக்ஸசைஸ், வாக்கிங், ஜிம் போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போனாங்கன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு பேருங்க சார் குருமங்கள யோகம்னு பேருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமுதாயத்தில் புகழ், அரசியல், அரசாங்க தொடர்பு, கோயில் காரியங்களுக்கு முன்னின்று செய்தல், சகோதர பாசம் அதிகம் மிக்கவர்கள், குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள், திருமணத்திற்கு பின்பு, குழந்தை பிறந்த பின்பு கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அப்படியே குறைந்து விடுதல். இந்த குரு செவ்வாயினுடைய வேலை. மூக்குக்கு மேலே கோபம் வரும் சார். இவர்கிட்ட ஏதாவது நீங்கள் வேலை வாங்கியிருங்க பார்க்கலாம், டாமினேட் பண்ணிடுங்க பார்க்கலாம், உங்களால் பண்ண முடியாது சார். காரணம் என்னென்னா, நான் இப்படி தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தால் எங்கூட பழகு, இல்லைன்னா போயிட்டே இருந்துருவாங்க. ஏன்னா குரு பண கிரகம்ங்க, செவ்வாய் வந்து சொத்துங்க. எப்பவுமே உங்களுக்கு சொத்தின் பேரில் ஆசை இருக்கும் சார். குரு செவ்வாய் யாருக்கு பெண்களுக்கு இருந்துச்சுன்னா பாருங்கள், நாளைக்கு கணவர் கட்டிக்கிறாங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுதுன்னா சொத்து இருக்குதான்னு யோசிக்கும். கட்டிக்க போகிற இடத்துல அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கா, சொத்து இருக்கா, கௌரவமானவரா, பெரிய அளவில் வச்சு என்னை காப்பாற்றுவாரா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அந்த பொண்ணுக்கு வரும் சார். ஸோ இந்த கிரகங்கள் இப்படி தான் நமக்கு ரியாக்ட் பண்ணும், இப்படி தான் வேலை பண்ணும். செவ்வாய் குரு யாருக்கு சேர்ந்தாலும் வழிபாடுகளில் வந்து செந்திலாண்டவர், முருகரில் செந்திலாண்டவர் வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். குரு செவ்வாய் யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, வீட்டில் வந்து ஒரு ஆன்மீக புத்தகம் இருக்கும், மகாபாரதம், ராமாயணமெல்லாம் ரொம்ப விரும்பி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, இதிகாசங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, மந்திரங்கள் சொல்லி வழிபடுவாங்க, இறை பிரார்த்தனை அதிகமாக இருக்கும். இவங்க தந்தையார் முன்கோபக்காரர், இவங்க தாயார் வந்து புகழ்மிக்கவங்க, கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பவங்க குரு செவ்வாய். தாய் மாமனெல்லாம் இருந்தாங்கன்னா ஒருபடி உயரத்தில் இருப்பாங்க, ஒரு வளர்ச்சியோடு இருப்பாங்க குரு செவ்வாய் எல்லாம் சேர்ந்தா. இவங்க குழந்தைகளும் பாருங்கள் ஸ்போர்ட்ஸு, வாகன பிரியர்கள், லக்ஸுரி லைஃபு, நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்கிறது, இப்படி தாங்க சார் இருப்பாங்க. இவங்க கிரகங்கள் வந்து குடும்பத்தை, ஜாதகரை, நண்பர்களை இப்படி தான் இயக்கும். அதே போல் மதிப்புமிக்க நபர்களோட மட்டும்தான் இவங்க தொடர்பில் இருப்பாங்க. ஏழையை பார்த்தா, இல்லாதவங்களை பார்த்தா அங்கலாப்புப்படுவாங்க. அதாவது அங்கலாப்பு மீன்ஸ் பரிதாபப்படுற, ஐயோ பாவம் அவன் என்ன கஷ்டப்படுறானே அப்படின்னு அதெல்லாம் இருக்கும். ஆனால் பழக்க வழக்கம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஆளுகளோடு இவங்களை போக விடாது.
மதிப்புமிக்க நபர்களோட தான் இவங்களை ட்ராவல் பண்ண வைக்கும். அதுதான் அவர்களும் விரும்புவார்கள். ஒருத்தர் BMW காரில் வந்து இறங்குறாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இவர்கள் ஆசைப்படுவார்கள். இது குரு செவ்வாயினுடைய பிறவி குணம். இதை மாற்ற முடியாது. ஆனாலும் நல்லவர்களே. கண்டிப்பாங்க சார். இப்போ செவ்வாயுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை எந்த மாதிரி பலன் கொடுக்கும்? இதுக்கு பேர் வந்து பிருகுமங்கல யோகம்னு பேருங்க. மல்டிபிள் டேலண்ட் பர்சன் சார். செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா மனைவி கோபக்காரிங்க, சகோதரி கோபக்காரிங்க, இப்படி தான் இருப்பாங்க. சகோதரன் இருந்தால் ரொம்ப அழகானவர், லக்ஸுரியாக வாழ்கிறவர், இப்படி தான் இருப்பாங்க. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் ஜாதகரே எப்படி இருப்பாங்கன்னா பில்டப் பண்ணிகிட்டு இருப்பார். எப்படி? நான் இப்படி தான் இருப்பேன், நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நான் இப்படி தான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு பில்டப் தெரியும். அவங்க ஒரு மேக்கப்பில் தான் இருப்பாங்க. காரு கீரு ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லாமே சுத்தமாக வச்சுருப்பாங்க சார். நான் இப்படி தான் இருப்பேன்னு இருப்பாங்க சார். மனைவியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு உணவு ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், சகோதர பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தான் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் உங்கள் மனைவி கிட்ட போய் கேட்டிங்கன்னா என் தம்பியெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அவன் தான் என் உலகம் அப்படிம்பாங்க. அண்ணன் இருந்தால், அக்கா இருந்தால் என் சகோதர பாசத்தையெல்லாம் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அதே போல் உங்களுக்காக அவங்களையும் அவர்களுக்காக உங்களையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தால் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் டேஞ்சர் சார். அவங்களோட சுகஸ்தானம் அயன சயன போகத்தையும் நம்ம செக் பண்ணணும் சார். அங்கே வீக்காக இருந்துச்சுன்னா செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பல பெண்களோட தொடர்பு படுத்தி சார் அவர்களுக்கு பெரிய அவமானமோ தண்டனையோ நெருக்கடியோ கட்டாயம் வாங்கி கொடுத்துரு சார். ஸோ இவங்க கண்டிப்பாக இதில் வந்து இறைபலத்தோட ஆன்மீகத்தோட இது வந்து ஒரு கர்மா, இது நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு. ஏன் செவ்வாய் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சேருதுன்னா பல பெண்களை சீரழித்ததுனால வந்தக்கூடிய கிரக இணைவு சார் இது போன பிறவியில். அதை வந்து நம்ம பிருகுமங்கல யோகம்னு பெருமையாக பேசினா கூட சார் பேக் எண்டில் இந்த மாதிரி கர்மா பெண்டிங் இருக்குது சார். இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. லட்சுமியில் வந்து வீரலட்சுமி, ஜெயலட்சுமி இந்த வழிபாடுகள் நம்ம பண்ணலாம் சார். வீரலட்சுமி, ஜெயலட்சுமி இந்த வழிபாடுகள். ஜெகதாம்பாள் சார். எப்படிங்க? ஜெகதாம்பாள். அம்பாளில் வந்து ஜெகதாம்பாள் சார். ஜெகம்னா உலகம் சார், உலகம்னா செவ்வாய் சார், அம்பாள்னா சுக்கிரன் சார். அப்போ ஜெகமும் அம்பாளும் சேர்றது ஜெகதாம்பாள். உலகத்தில் சர்ச் பண்ணுங்க, கூகுளில் போடுங்க ஜெகதாம்பாள்னு. எந்த கோயில் இருந்தாலும் போங்க, போய் வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரையிலையோ செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையிலையோ போங்க, ஒரு விளக்கு போடுங்க, தாமரைப்பூ மாலை சமர்ப்பிக்குங்க, பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும் சார், மோட்சம் கிடைக்குங்க. ஏன்னா இந்த பிறவி நீங்களோ நானோ யாருனாலும் சரி சார், ஏதோ ஒரு தண்டனை சார், ஏதோ ஒரு தண்டனைக்காக தான் சார் இந்த அமைப்பே. இதை வந்து நம்ம கர்மாவை கழித்து சார் நற்கர்மாவை மாற்றி நம்ம சந்ததிகளுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களா இல்லையா சார், நல்ல கர்மாவை அள்ளி கொடுத்துட்டு போகணும் சார். அதுதான் சார் மரியாதை. கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு கிரகச் சேர்க்கை செவ்வாய் சுக்கிரன் சார். இவர்கள் மனைவி வந்த பின்பு கணவனாக இருந்தால் நிறைய சொத்துக்களை வாங்குகிறாங்க சார். பெண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சுகமிக்க வாழ்க்கை வாழ்கிறாங்க சார். இதுதான் செவ்வாய் சுக்கிரனோட இது சார். கண்டிப்பாங்க சார். இப்போ செவ்வாயுடன் சனி இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? இது வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் கன்ஜெக்ஷன் சார். இதை நான் என்கரேஜே பண்ணுறதில்ல சார். இது மாதிரியான ஒரு கொடுமை உலகத்திலே யாருக்கு வரக்கூடாது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில் பிறந்தவங்க ஊழ்வினை குற்றம்னு பேர் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனிமைப்படுத்துறது, கெட்ட சவகாசத்தை கொடுக்கறது, அதே போல் இவங்களோட முயற்சிகள் பலிக்காமல் போகிறது, காலதாமதமாக முயற்சி நடக்கிறது, விபத்து நடக்கிறது, இந்த பல்லுக்கு கிளிப் போடுறாங்கல்ல, ஆமாங்க சார், பல்லுக்கு கிளிப்பு, ரூட் கேனலுங்க, கேப் போடுறது, பல்லு உடஞ்சி போயிடுறது சார், எலும்பு உடையிறது, ஃப்ராக்சர் ஆகிறது, பிளேட் வைக்கிறது, இதெல்லாமே செவ்வாய் சனி சார். இந்த செவ்வாய் சனியோட சுக்கிரன் பார்வையோ சுக்கிரனோ சேர்ந்தா சார் நம்ம உடம்புல பிளேட் வச்சு ஆகணும் சார். சரிங்க. கோச்சாரத்தில் சனியோ ராகுவோ அதுக்கு சம்மந்தப்படும் போது சார் விபத்து நடந்து பிளேட் வைக்கிறதில்ல, அப்போ தான் சார். இதெல்லாம் நீங்கள் வந்து 1000 மடங்கு உண்மை சார். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது ஆமாம் நமக்கு இப்போ தானே பிளேட் வச்சாங்கன்னு நம்ம கிளைண்ட்டு பார்வையாளர்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் இது. இது இந்த செவ்வாய் சனி வந்து சார் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் சார். அதுக்கு பயந்துக்க வேண்டியதில்லை. தண்டனை, அதாவது கஷ்டத்தை கொடுக்குற கடவுள் தான் காப்பாற்றவும் செய்கிறான். அதான உண்மை. கவிஞர் முத்துக்குமார் சொன்னது மாதிரி சார், முதல் நாள் கஷ்டம் வலிமையாக இருக்கும் சார், கொடுமையாக இருக்கும் சார், நமக்கு வர்ற வேதனை. 2வது நாள் லேஸ் ஆகும் சார், 3வது நாள் சும குறையும் சார், 4வது நாள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் சார். இதான் உண்மை. எந்த ஒரு கஷ்டமும் 4 நாளைக்கு மேலே இருக்காது சார். ஒரு துக்கமானாலும் சரி, நீங்கள் கஷ்டத்தை சுமந்தாலும் சரி, 4th டே அது வெளியில் போயிடும். அது இல்லாமே போயிடும். அப்போ எந்த ஒரு கஷ்டமுமே 4வது நாள் தான். அப்படி செவ்வாய் சனி வந்து சுமை சார், மனச்சுமை, கடன் சுமை,
பராமரிக்காத சொத்துக்கள் இருக்குங்க. அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்காதுங்க. இந்த செவ்வாய் சனி யாருக்கு சேர்ந்துருந்தாலும் சரி சார், 3 பேர் அண்ணன் தம்பி இல்லை 4 பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கும்போதே சொத்தை முறைப்படுத்தி பிரித்து கொடுத்துறது நல்லது சார். இல்லைன்னா இதுக்காகவே அடித்து கட்டி உருண்டுக்குவாங்க. விடாமையெல்லாம் போகாது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சனி சேர்ந்துருந்தா அது இருக்க வேண்டிய இடத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு மேரேஜ் 27க்கு மேலே பண்ணுறது நல்லது. ஆணாக இருந்தால் 31 அல்லது 33க்கு மேலே பண்ணுறது நல்லது. இல்லைன்னா இருதார தோஷத்தை கொடுத்துருங்க. இந்த செவ்வாய் சனிக்குன்னு வந்து நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறோம் சார். என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அதில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து இவங்க பண்ணிக்கலாம். பொதுவாக செவ்வாய் சனிக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பெஸ்ட்டு சார். செவ்வாய்க்கிழமை போயிட்டு வெத்தலை மாலை போட்டு நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாங்க சார். இப்போ செவ்வாயுடன் ராகு இணைந்திருந்தால் அந்த ஜாதக வாழ்க்கை எப்படி இருக்கும்? ராகு கேது மிங்கிள் பண்ணியே பேசிடலாம். கண்டிப்பாக எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். கண்டிப்பாங்க. செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்தா சார் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அது பஞ்சாயத்து ஜாதகம் சார். கல்யாண வாழ்க்கையில் இந்த கல்யாண வாழ்க்கையில் அந்த பொண்ணு பஞ்சாயத்தை சந்திக்காமல் இருக்காது. ஒரு கணவரோடவோ அல்லது மாமியாரோடவோ மாமனாரோடவோ நாத்தனாரோடவோ கொழுந்தனாரோடவோ ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்துடும் சார். இந்த பொண்ணுக்கு பல்லு பிரச்சனை, மன அமைதி கட்டுறது. இந்த பொண்ணுக்கு உக்கரம் ஜாஸ்தி சார், டென்ஷன் ஜாஸ்தி சார். வாய் சும்மா இருக்காதுங்க, எதையாவது ஒன்று பேசி மாட்டிக்கும். பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, செப்பல் வெளியில் கழட்டி விடுறோமில்ல, அதிலிருந்து பர்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏன் கோணையை கழட்டி விட்ட, ஏன் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏன் டிவி சவுண்டாக இருக்குது, ஏன் கத்தி பேசுகிற, ஏன் டம்ளரை கீழே போட்ட, ஏன் பேக்கை தரன்னு இழுத்துட்டு வந்த, ஏன் டிவி சவுண்டு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இந்த இது எதுக்குமே ஆகாது. அப்போனா கொகைக்குள்ளே தான் போய் உட்காந்துக்கணும் நம்ம. கண்டிப்பாங்க. அப்படி தான் உண்மை. அப்போ வீட்டில் ஒரு சட்ட போராட்டம் நடத்துது. இது வக்கீல்லாம் தேவையில்லை, இதே வாதாடிக்கிட்டு இருக்கும். சாமிகிட்ட நின்றுட்டு கோர்ட்டில் பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும். நீ எல்லாம் சாமியா, கணம் நீதிபதி அவர்களே எங்கள் ஒரு சாமியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கும். நான் உன்னை எப்படி கும்பிட்டேன், இது நீ கும்பிட்றதெல்லாம் கரெக்ட் தான் தாயி, நீ கரெக்டாக இருக்கணுமில்ல. கத்துன்னு கத்தி வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கிறுக்காட்டம் போட்டேன்னா யார் ஒத்துக்குவா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே தியானம், தவம், அமைதி ரொம்ப முக்கியம் சார். அண்ணன் தம்பி உறவை கசப்பு பண்ணாமல் இது விடவே விடாது சார். வாஸ்து தோஷம் இல்லாமல் இவங்க வாழவே முடியாது சார். செவ்வாய் ராகு செவ்வாய் கேது. வாஸ்து தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிங்க, அதான் பரிகாரம். சரிங்க சார். நீங்கள் போய் வாஸ்தெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது தோஷத்தோட வாழுன்னு சொல்லுது. நீ கரெக்ட் பண்ணிட்டு தான் வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா நீ கரெக்ட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஹெல்த்தை கை வைக்கும். ஓ சரி. இதை வாஸ்தை கரெக்ட் பண்ணி இவ்வளோ பிரச்சனையாம்பாங்க இவங்கெல்லாம். அப்போ செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இருந்தால் வாஸ்து குற்றம் உண்டு. வாஸ்து குற்றம் இல்லாமல் இவங்க வாழவே முடியும். 20% வாஸ்து குற்றம் வந்துடும். வாஸ்து குற்றம் இல்லாமல் இவர்கள் வாழவே முடியாது. அப்படிங்கிறதா ஒரு கணக்கு சார். இவங்களுக்கு யாருக்கு செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் ராகு சேர்ந்துருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து தெற்கு தென்மேற்கு இவங்க வீட்டில் வாஸ்து குற்றமாக தான் இருக்கும். தெற்கு பகுதி கடுமையாக பாதிக்கும் சார். செவ்வாய் யாருக்கு கேது ராகு கூட சேர்ந்தாலும் எழுதி வச்சுக்கிங்க. அது தெற்கு பகுதியில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சார். ஒரு கோணையாவது ஒரு அடியாவது இழுத்துக்கிட்டு இருக்கும் சார். இல்லாமல் இவங்க வாழ முடியாதுங்க. இவங்களுக்கு ஆஞ்சநேயர், நரசிம்மர், பிரித்தியங்கரா, வாராகி இந்த மாதிரி உக்கிர தேவதைகள் வழிபாடு பண்ண இவங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் சனி செவ்வாய் கேது இந்த 3 காம்பினேஷனுக்குமே யோகா, தியானம், தவம் தேவை. இவர்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லாமல் வாழலாம். தன்னை அறிந்த பின் இவர்கள் தன்னையே பூஜிக்கலாம் என்பதை சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். கண்டிப்பாங்க சார். நம்ம செவ்வாயோட நினைவுகிறாங்க அனைத்துமே பார்த்தோம். அதுக்கான பரிகாரங்களுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. நம்ம நேருக்கு இந்த பதிவு போதுமான அளவாக இருக்குங்க சார். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளர்.